வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்பருத்தி பெண்ணொருத்தி கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தன் விருப்பம் போல சுசிதாவை ஆட வைக்க வேண்டுமானால் அந்த பையன் விபுவின் உயிர்நிலை தன் கையில் இருந்தாக வேண்டும் என்று தங்கராசு முன்னரே முடிவு செய்துவிட்டான். அவனை தன் பிடியில் வைத்து கொண்டு மிரட்டினால் அவன் என்ன சொன்னாலும் அவள் கேட்பாள். கயிறு கட்டிய குரங்கு போல ஆட வைத்து விடலாம். ஆனால் அதற்கு முதல் படி விபுவை கடத்துவது. அந்த வீட்டில் அக்கம் பக்கம் நின்று பார்த்தால் கூட இங்கே நிற்காதே என்று காவல்காரன் விரட்டினான். அவன் ஒரு ஆளை மடக்கி விடலாம் என்று பார்த்தாலோ உள்ளேயும் பல வேலையாட்கள் நடமாட்டம் தெரிந்தது. ஒரு குரலில் எல்லோரும் குழுமி விடுவார்கள். அப்புறம் அவன் பாடு ஆபத்தாகிவிடும். வீட்டில் முடியாது என்று நன்கு தெரிந்தது. இனி அடுத்த இடம் அந்த பிள்ளை போகும் பள்ளி. அங்கேயும் பிரச்சனை இருந்தது. அங்கே பயிலும் பிள்ளைகளுடைய பெற்றோரோ பொறுப்பாளரோ பள்ளிக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருப்பவர் தவிர வேறு யாருடனும் பிள்ளையை அனுப்ப மாட்டார்கள் என்று விசாரித்ததில் அறிந்தான். விபத்து அப்படி இப்படி என்றால் கூட அதை உறுதிப்படுத்தி கொண்டு அப்போதும் பள்ளி ஆட்களோடு அவர்களது வாகனத்தில்தான் அனுப்புவார்கள் என்றார்கள். பணக்கார பிள்ளைகள் படிக்கும் பள்ளி என்பதால் பிள்ளைகளை கடத்தி போய் பணம் பறிக்கக்கூடிய அபாயத்தை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடாம். பள்ளி என்றால் பாடத்தை மட்டும் பார்த்து கொண்டு சும்மா இராமல் இதெல்லாம் என்ன அதிக பிரசங்கம் என்ற ஆத்திரமாக வந்தது தங்கராசுவுக்கு. அத்தோடு பள்ளி தொடங்கிவிட்டால் முடியும் வரை கதவை திறப்பதே இல்லை. இத்தனைக்கும் மேலாக விமுவை பள்ளியில் கொண்டு விடும் காரோட்டி நாகு பள்ளி விடும் வரை அங்கேயே காத்திருந்து பிள்ளையை கூட்டிக் கொண்டுதான் வீட்டுக்கு போனான். இத்தனை கஷ்டத்துக்கும் இடையில் அந்த குட்டி குரங்கை கடத்த வேண்டுமா? பேசாமல் சுசிதாவையே கொண்டு போய்விட்டால் என்ன என்று கூட தங்கராசு ஒரு தரம் யோசித்து பார்த்தான். ஆனால் அந்த குட்டி குரங்கு கையில் இருந்தால்தான் தாயை அவன் இஷ்டம் போல ஆட்டி வைக்க முடியும். மற்றபடி அவள் போடா என்று விடுவாள். சுசிதாவை அவனுடைய அடிமையாக கூட்டி போய் அவன் மனைவி முன் ஆட வைத்து காட்டியாக வேண்டுமே. அப்படி காட்டாவிட்டால் அவன் என்ன ஆண் பிள்ளை? இதற்கெல்லாம் அடிப்படையாக விபுவை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று திட்டமிட்டான் தங்கராசு. பள்ளி முடிந்து பிள்ளைகளை அழைத்து செல்லும் வாகனங்களும் ஆட்களுமாக குழுமி இங்கும் அங்குமாக பிரிந்து செல்ல முயலும் ஒரு 7-8 நிமிஷ நேரத்து நெரிசல்தான் அவனுக்குரிய ஒரே வாய்ப்பு. அதிலும் கூட நெரிசல் குறைகிற கடைசி சில நிமிஷங்கள்தான். அதிக நெரிசலில் முயன்றால் அவன் தப்புவதே இயலாமல் போய்விடலாம். கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்று கவனத்துடன் திட்டமிட்டான் தங்கராசு. முதல் படியாக நாகுவிடம் நின்று பேச்சு கொடுக்க ஆள் ஏற்பாடு செய்தான். முதலில் நாகு அதை பெரிதாக எண்ணவில்லை. காரை எடுத்துக்கொண்டு வெளியே போகிற போது அவரவர் வேலையில் ஈடுபட்டிருக்கும் உரிமையாளர்களுக்காக காத்திருக்கும் வேளைகளில் உடனொத்த சக காரோட்டிகள் சேர்ந்து பேசிக்கொள்வதும் பழக்கம்தான். இப்போது பேச வந்தவனும் தன்னை போன்ற ஒருவன் என்று எண்ணியே அவனோடு பேசினான். அந்த மாதிரி சாதாரணமாக உரையாடிய போதும் நிகிலன் தனிப்பட எச்சரித்திருந்ததால் நாகுவின் பார்வையில் கவனமும் இருந்தது. எந்த குழந்தையையும் அழைத்து கொள்ளாமலேயே தான் கிளம்பியதும் தன்னோடு பேசிக்கொண்டிருந்தவனும் கிளம்பிவிட்டதை அந்த கவனம் குறித்து கொண்டது. மறுநாளும் இது தொடரவே தனிப்பட தன்னிடம் இந்த வேலையை ஒப்படைத்திருந்த முதலாளியிடம் அவன் இந்த விவரத்தை தெரிவித்தான். அதற்குள்ளாக சுசிதா விபு இருக்கும் இடத்தை தங்கராசு கண்டுபிடித்து விட்டது. நிகிலனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு வகையில் இந்த விவகாரம் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துவிடும் என்பது அவனுக்கு நிம்மதியாகவும் இருந்தது. அலைந்து ஓய்ந்து போய் விரைவிலேயே தங்கராசு திரும்பி போய்விடக்கூடும் என்பதில் நிகிலனுக்கு ஏற்கனவே அதிக நம்பிக்கை இருக்கவில்லை. அதற்கு அப்படி நல்ல புத்தி வருவதற்கு தங்கராசுவுக்கு எவ்வளவு காலம் பிடிக்குமோ என்பதோடு
தோற்று சலித்து போகிறவன் அப்படியே இருந்து விடுவான் என்றும் தான் என்ன நிச்சயம்? இப்போது மனைவி சீண்டியதால் வந்தவன் அடுத்து மைத்துனனின் கிண்டலில் மீண்டும் வரமாட்டான் என்று எப்படி நம்புவது? எப்போது என்ன விதமாக வில்லன் நெருங்குவானோ என்று கையை கட்டி கொண்டு காத்திருக்கும் இந்த துன்பம் எப்போது முடிவுக்கு வரும் என்று 2 நாட்களுக்குள்ளாகவே நிகிலனுக்கு தோன்றத் தொடங்கி இருந்தது. திடும் திடும் என மனைவி மகனுக்கு செய்திருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு போதாதோ என்ற பயமும், இப்போது பத்திரமாக இருப்பார்களோ என்ற சந்தேகமும் ஆட்டி படைக்கையில் கலக்கமாகத்தானே இருக்கும். இந்த நிலை மாறப்போகிறது என்பதே அவனுக்கு ஆறுதல்தான். தங்கராசு சென்னையிலேயே சுற்றி கொண்டு இருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்குமாறு சுசிதாவிடம் தெரிவிக்கலாமா என்று யோசித்து அந்த எண்ணத்தை கைவிட்டான். சுசிதாவை பொறுத்தவரையில் அவள் கவனமாகத்தான் இருந்தாள். அவளுக்கு தேவையான ரொட்டி காய்களை கூட இப்போது அவளது அலுவலக பியூனை அனுப்பி வாங்கி கொண்டிருந்தாள். அல்லது அவளது அலுவலகத்துக்கு பயன்படுத்தும் நம்பிக்கையான ஆட்டோவில் ஏறி செல்வாள். மொத்தமாக பணம் எடுக்கும் போதும் கட்டும் போதும் அந்த அலுவலகத்தில் இதே ஆட்டோவைத்தான் வர சொல்வது. நம்பிக்கை என்பதோடு அந்த ஆட்டோ ஓட்டுநரை ஒரு பயில்வான் மாதிரி பாதுகாப்பாகவும் இருப்பார் என்பதால் நிகிலனே இதற்கு எதிர்ப்பாக எதுவும் சொல்வதில்லை. ஆயினும் வீட்டுக்கு வந்ததும் மகனை ஒரு பரிதவிப்புடன் தேடுவாள். அவனை ஒரு தரம் தொட்டு தடவி பார்த்து அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று திருப்தி அடைந்த பிறகுதான் அவளுக்கு மூச்சு நேராக வரும். இப்போது தங்கராசு இவ்வளவு முன்னேறிவிட்டான் என்று அவளிடம் சொல்லி அவளை இன்னும் கொஞ்சம் கலங்க வைப்பதில் என்ன லாபம்? ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி மனைவி மகனுக்காக செய்திருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை நிகிலன் இப்போது இன்னும் கொஞ்சம் அதிகரித்தான் பக்காவாக. நண்பன் சரவணனோடு மூலமாக ஏற்பாடு செய்திருந்த துப்பறியும் நிறுவனத்தாருடனும் காவல்துறை நண்பருடனும் மீண்டும் மீண்டும் கலந்து பேசி தங்கராசுவை மடக்கும் விதமான ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை பல முறை ஆராய்ந்து ஒத்திகையும் பார்த்து எந்தவித தாக்குதலுக்கும் தயாராக இருந்தார்கள். வாழ்க்கை முழுவதற்கும் தங்கராசு இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட பயப்படும் விதமான திட்டம். தங்கராசு அவனது சதியை நடைமுறைப்படுத்திய போது அதை முடக்கும் விதமாக நிகிலன் குழுவினரின் திட்டமும் உடனே செயல்படலாயிற்று. எல்லாம் நல்லபடியாக முடிந்திருக்கும். ஆனால் தலைவிதி வேறு விதமாக இருந்தது. எந்த மனைவியின் கலக்கத்தை அதிகப்படுத்தக்கூடாது என்று அவளிடம் சில உண்மைகளை நிகிலன் சொல்லாதிருந்தானோ அவள் காரணமாகவே அவன் அடிபட்டு இரத்த களரியில் நடு சாலையில் பேச்சு மூச்சின்றி கிடக்கும்படியாயிற்று. அதிகம் காத்திருக்க தங்கராசுவுக்கு பிடிக்கவில்லை. ஏன் காத்திருக்க வேண்டும்? அந்த தில்லை நாயகம் கிழவன் என்னதான் மறைத்தாலும் சுசிதாவின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தாயிற்று. அவளை ஆட்டி வைக்கும் கருவியாக அவளுடைய பிள்ளையை கடத்தி கொண்டு சென்று ஒளித்து வைக்கும் திட்டமும் தயார். அந்த வகையில் தங்கராசுவுக்கு அவனது கெட்டிக்காரத்தனம் குறித்து ரொம்பவே பெருமை. சுசிதாவை பிடித்து போவதுதான் அவனது நோக்கமாக இருக்கும் என்று தில்லை நாயகமும் அவர் சொல்லி சுசிதாவும் இன்னும் வேறு யாரிடமும், அதாவது அவளுடைய புருஷன் என்று இருப்பவனிடமும் அவள் சொல்லியிருந்தால் அவர்கள் எல்லோருமாக நினைத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் மிகவும் சுசிதா எச்சரிக்கையோடு இருப்பது ஒரு நாள் கவனிப்பிலேயே தெரிந்து போயிற்று. ஆனால் அவளை கடத்தி பயன் என்ன? மறுப்பாள் என்பது திருச்சியிலேயே தெரிந்து போன விஷயம். இப்போதும் அதுதான் நடக்கும். இடைப்பட்ட காலத்தில் அவள் போர்க்கலைகள் ஏதும் பயின்று வைத்திருந்தால் இன்னமும் கஷ்டம். கையில் பிள்ளையோடு மாயமாய் மறைந்து இன்னொருவனோடு சேர்ந்து இருப்பவள் எதையும் செய்வாள். அதைவிட அவளுடைய உயிரான மகனை கொண்டு போவது மேல் என்று அடுத்த திட்டத்தை அவன் போட்டதே அதற்காகத்தான். அதனாலேயே அவன் பணத்துக்காக பிள்ளை கடத்த வந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் சூழ்நிலை கவனித்து செய்வோம் என்றதை அவன் காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. பிள்ளையை கொண்டு போனால் அல்லவா அவன் கையை ஒடிப்பேன், கண்ணை குத்துவேன் என்று மிரட்டி சுசிதாவை பின்னோடு ஓடிவர செய்ய முடியும். இதற்கு இன்னமுமா அவன் காத்திருப்பது? எனவே பணத்தை கொடுக்கிறவன் நான். எப்போது எப்படி என்று என் சொல்படிதான் செய்ய வேண்டும் என்று பொறுமை இழந்து விரட்டினான். முட்டாளின் மூர்க்கம்
இவர்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் இன்னொரு அடியாள் கும்பலை பிடிப்பான். பணம் அவர்களுக்கு போய்விடும். அத்தோடு இது பெரிய வேலையும் இல்லை. கூட்டம் இருக்கிற நேரத்தில் ஒரு 2 வயசு பிள்ளையை கடத்துவது கடினமா என்ன? அதுவும் எதிர்பக்கத்து ஆள் என்று ஒரே ஒரு டிரைவர் மட்டுமே. அடிதடி கூட தேவையில்லை. ஆளை வழிமறித்தாலே போதும். டிரைவரை பிடிக்க, பிள்ளையை தூக்கி வர, பின்தொடர முடியாமல் வழிமறிக்க, கார் ஓட்ட, எல்லாவற்றுக்கும் சேர்ந்தே 5-6 பேர் போதும். இந்த சின்ன வேலைக்கு 1 லட்சம் தருகிறேன் என்கிறானே. எனவே அன்று விபுவின் பள்ளி முடிகிற நேரத்துக்கு வழக்கமாக பிள்ளைகளை அழைத்து செல்ல காத்திருக்கும் வாகனங்களோடு வாகனங்களாக மேலும் சில கார் பைக்குகளும் வந்து பள்ளியின் முன்னே அங்கும் இங்குமாக நின்றன. உள்ளே பல மனிதர்களோடு மேலும் பல வந்து கொண்டும் இருந்தன. ஆனால் யார் யாரின் வாகனம் என்று அடுத்தவருக்கு எப்படி தெரியும்? ஒரு காரினுள் அமர்ந்து கடத்தப்பட இருந்த சிறுவனுக்காக காத்திருந்த தங்கராசுவை போலவே அவன் அழைத்து வந்திருந்த அடியாட்களுக்கும் இதே எண்ணம்தான். அவர்களது வாகனங்களோ அவர்களோ அடையாளம் காணப்பட வழி இல்லை என்ற நம்பிக்கை. ஆனால் அவர்களைப் போலவே அடையாளம் காட்டாமல் வேறு சிலரும் வரக்கூடும் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுவே நடந்திருந்தது. பள்ளி முடிந்ததும் பிள்ளைகளை அழைத்து செல்ல வந்திருந்த மற்றவர்களோடு டிரைவர் நாகவும் பள்ளியினுள் சென்றான். எப்போதுமே ரொம்ப நெரிசலில் இடித்து முண்டியடித்து விபுவை கூட்டி வரக்கூடாது என்று அவனுக்கு உத்தரவு. எனவே சற்று நேரம் வகுப்பறை வாயிலிலேயே நின்றுவிட்டு கூட்டம் சற்றே குறைந்ததும் தோளில் பிள்ளையோடு பள்ளியை விட்டு வெளியே வந்தான். 2-3 தினங்களாக அவனோடு வந்து பேசியவன் கையை ஆட்டவும் நாகவும் அவனை பார்த்து சிரித்தான். அந்த புதியவனை பற்றி நாகு கூறிய போது அவனோடு சாதாரணமாகவே பழகுமாறும் அவனை அதிகம் விலக்க வேண்டாம் என்றும் நிகிலன் அவனிடம் கூறியிருந்தான். அதன்படியே நாகு சிரிக்க அவனும் சிரித்த முகமாகவே வேகமாக அருகில் வந்தவன் சட்டென நாகுவின் கைகளை பின்புறமாய் அசையாமல் பிடித்து கொள்ள ஏற்கனவே நெருங்கி வந்திருந்த இன்னொருவனும் அதே வேகத்துடன் விபுவை நாகுவின் தோளிலிருந்து இறக்கி தூக்கி கொண்டு வெகு விரைவாக விலகி சென்றான். கண் மூடி திறப்பதற்குள்ளாக நடந்துவிட்ட செயலில் ஒரு கணம் அதிர்ந்து போன நாகு உடனே சுதாரித்து விடுபட திமிரியபடி ஏய் பிடி பிடி என்று கத்தினான். நாகு நாகு என்று விபு கத்தியதும் கூட சுற்றிலும் நகர்ந்து கொண்டிருந்த வாகனங்களின் ஓசையிலும் பிள்ளைகள் பெரியவர்கள் பேச்சிலுமாக மற்றவர்களின் கவனத்தை கவரும் அளவு உயர்ந்து ஒலிக்கவில்லை. அதற்கு வாய்ப்பும் இல்லை. நாகுவை பிடித்திருந்தவன் தானாகவேதான் விட்டானோ அன்றி நாகுதான் அவனை உதறி அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டானோ? எப்படியோ விடுதலை அடைந்த நாகு பிடியுங்க பிடியுங்க என்று கத்தியவாறு விபு கடத்தப்படும் திசை நோக்கி ஓட முயன்றான். ஆனால் அவனது வழியை மறைத்து ஒரு பைக் குறுக்கே வர அதிலிருந்த இருவரும் இறங்கி என்ன என்ன விஷயம் என்று அக்கறையோடு கேட்டனர். பிள்ளையை கடத்துகிறாங்க, வழியை விடு என்று பைக்கை சுற்றி செல்ல முயன்ற நாகுவை கையை பிடித்து நிறுத்தி அவர்கள் மேலும் விவரம் கேட்ட நிதானம் அவனுக்கு ஐயம் தர அவர்களை பிடித்து தள்ளிவிட்டு நாகு மீண்டும் ஓடலானான். ஆனால் அதற்குள்ளாக விபு சென்ற இடமே தெரியாது போக மலங்க விழித்தான். என்ன என்று போகிற போக்கில் ஓரிருவர் கேட்டபோதும் யாருமே நின்று அவனுக்கு உதவ முன்வர காணோம். எல்லோருமே அவரவர் ஒரு சிறுவன் அல்லது சிறுமியை அழைத்து போக வந்தவர்கள். சின்ன குழந்தையோடு வம்பில் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று எண்ணினார்களோ என்னவோ. வாகனம் நிறுத்தும் இடம் கூட கிட்டத்தட்ட காலியாகி விட்டிருந்தது. சுற்றி சுற்றி பார்த்தால் சாலையில் 4-5 கார்களும் சில பைக்குகளும் மட்டுமே இன்னமும் நின்று கொண்டிருந்தன. ஆனால் எங்கேயுமே விபுவை காணாமல் போகவே நாகு பயந்து கலங்கி போனான். இப்போது அவன் என்ன செய்வது? பிள்ளை இல்லாமல் எப்படி வீட்டுக்கு போவது? அவனது பொறுப்பில் விட்டிருந்த வீட்டு வாரிசு. கலக்கத்துடன் நிகிலனுக்கு போன் செய்வதற்காக அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த செல்போனை எடுக்கையில் ஒரு கார் விடாமல் ஹாரன் அடிக்கவும் என்ன என்று அங்கே பார்த்தான். சற்று ஓரமாக நின்ற ஒரு காரில் இருந்து அந்த காரை எடுக்க முடியாமல் முன்னே நிறுத்தியிருந்த பைக்கை எடுக்கும்படி
ஹாரன் அடித்ததோடு கத்தவும் செய்தார்கள். மிகவும் அவசரம் போலும். என்னவோ உறுத்தியது அவனுக்கு. இப்படித்தானே விபுவை தொடர்ந்து ஓட முடியாமல் பைக்கில் வந்த இருவர் தடுத்து நிறுத்தினர். இங்கேயும் அதுதான் நடக்கிறதா? ஒருவேளை காரினுள்ளே விபு இருக்கிறானா? அது தெரிந்து விபுவை காப்பாற்றுவதற்காக யாரோ இந்த உதவி செய்கிறார்களா? விபு தங்கம் என்று அலறியவாறு அந்த காரை நோக்கி ஓடத் தொடங்கினான் நாகு. நாகு, நில்லு என்ற நிகிலனின் குரல் அவனை பேர் சொல்லி கட்டளையிடவும் திகைத்து திரும்பி பார்த்தான் அவன். அதற்குள் அங்கே நின்று கொண்டிருந்த இன்னொரு காரிலிருந்து இறங்கிய சிலர் என்னவென்று கேட்கும் பாவனையில் ஹாரன் அடித்து கொண்டிருந்த முதல் காருக்கு போனார்கள். ஆனால் நின்ற காரின் இருபுறமாக சென்றவர்கள் திடுமென அதை சூழ்ந்து கொள்ள அவர்களில் இருவர் கை துப்பாக்கியை எடுத்து காரின் உட்புறம் குறி பார்த்து நிற்க, இன்னொருவர் குனிந்து கையை நீட்டி காரின் உள்ளிருந்த விபுவை தூக்கி கொண்டு நிமிர்ந்தனர். நாகு ஆச்சரியமும் கவலையுமாக பார்த்தால் அதற்குள் அவன் அருகில் நின்றிருந்த காரிலிருந்து, என்ன நாகு, பயந்து விட்டாயா என்று கேட்டபடி நிகிலன் இறங்கினான். இறங்கி, ஒன்றும் பயமில்லை, தோ இவர் போலீஸ்காரர், என்ன நடந்தது என்று இவரிடம் எல்லாம் தெளிவாக சொல்லு. சரவணன் உன் கூட இருப்பார். சரவணன், எல்லாம் நாம் திட்டமிட்டபடி நடக்க வேண்டும்பா. இனி இந்த பக்கம் அவன் திரும்பி பார்க்கவே கூடாது. முழுக்க முழுக்க அது உன் பொறுப்பு என்று விட்டு மகனை நோக்கி செல்லலானான். அதற்குள்ளாக தந்தையை கண்டுவிட்ட விபு, அப்பா அப்பா என்று கத்தியவாறு கைகளை நீட்ட அவனை தூக்கி இருந்த மனிதரும் நிகிலனை நோக்கி நடக்கத் தொடங்கினார். மிஞ்சி மிஞ்சி ஒரு 20 அடி தூரம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இருவரும் அதை கடந்து வந்து ஓரிடத்தில் சேரும் முன் என்னென்னவோ நடந்து போயிற்று. விபுவுக்கு பள்ளியில் இருந்து திரும்பும் போது குடிப்பதற்காக 2 சாத்துக்குடி பழங்களை சாறு பிழிந்து பிளாஸ்கில் கொடுத்து அனுப்புவது வழக்கம். பள்ளியில் ஆடுவதோடு மதிய வெயிலில் வீடு திரும்பும் பிள்ளை தண்ணி தண்ணி என்று வயிறு நிரம்ப தண்ணீரை குடித்துவிட்டு மதிய சாப்பாட்டை சரியாக உண்ணுவதில்லை என்று மீனலோசனை சொல்ல மாமியாரும் மருமகளுமாக யோசித்து இப்படி பழச்சாறு அனுப்பத் தொடங்கினர். இது சரியான முயற்சியாக விபுவும் பள்ளி முடிந்ததும் ஜூஸை குடித்துவிட்டு 20 நிமிஷங்களுக்கு மேலான கார் பயணத்தின் பின் வீடு வந்ததும் நன்றாக சாப்பிடலானான். ஆனால் விபுவுக்கு புதிதாக அன்று பிழிந்த சாறு மட்டும்தான் கொடுப்பது. பிரிசர்வேட்டிவ் போட்டு பதப்படுத்தியது எதையும் அவனுக்கு கொடுக்க மீனலோசனை விடமாட்டாள். அதில் வீட்டில் எல்லோருக்குமே ஒத்த மனது. ஆனால் வழக்கமான தினப்படி வேலைகளின் இடையே இந்த புதிய வேலையை செய்வதற்கு சமையல்கார வடிவு அடிக்கடி மறந்து போவதும் நினைவு வந்து அவசரமாக செய்வதும் அவ்வப்போது நடக்கும். அப்படி தாமதமாகும் சமயங்களில் பள்ளி தொடங்கும் நேரம் தாண்டி பள்ளிக்கு தாமதமாக செல்வது விபுவுக்கு பழகிவிடக் கூடாது என்று விபுவை நாகு கூட்டி போய்விட வேறு யாராவது பழச்சாறை கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவார்கள். ஓரிரு தருணங்களில் சுசிதாவும் எடுத்து போய் மதிய இடைவேளை தொடங்கும் போதே அலுவலக ஆட்டோவில் ஏறி வேகமாக போய் கொடுத்துவிட்டு திரும்புவது உண்டு. அப்படியே மகனை ஒரு தரம் பார்த்துவிட்டு வருவது அவளுக்கு அதிகப்படி சுகம். அன்றும் அப்படி எண்ணியே தாமதமாக தயாரிக்கப்பட்ட பழச்சாறை சுசிதா தன்னோடு எடுத்து சென்றிருந்தாள். விபுவின் பள்ளிக்கு செல்லும் சாலை நடுவே பெரிய கற்களால் ஆன தடுப்பு இருந்தது. எதிர்ப்புறமாக இறங்கி நேராக வந்தால் பள்ளி. ஆனால் அதற்கு 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்று முழு வளைவாக திரும்பி வர வேண்டும். வளைவு நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் விபுவை பள்ளியை விட்டு வெளியே அறிமுகமற்ற ஒருவர் தோளில் வைத்திருக்க அவன் 2 கைகளையும் நீட்டி ஏதோ கத்துவதை சுசிதா கண்டாள். அறிமுகமற்ற ஒருவர். அப்படியானால் அவளுடைய பிள்ளையை யாரோ யாரோ என்ன தங்கராசுவுடைய ஆள் கடத்தி கொண்டிருக்கிறான். பிள்ளை பயந்து கத்த கத்த விபு என்று அவள் போட்ட கூச்சலில் ஆட்டோ ஓட்டி வண்டியை வேகம் குறைக்க ஆட்டோவில் இருந்து குதித்து விபு விபு என்று கத்தியவாறு சிக்னல் விழுந்து சீறி பாய்ந்து வந்து கொண்டிருந்த வாகனங்களை பற்றிய கவனமே இல்லாமல் மீடியமாக வைக்கப்பட்டிருந்த பெரிய கற்களை தாண்டி கொண்டு சுசிதா சாலையின் குறுக்கே ஓடி வரலானாள். மிகுந்த வேகம்தான். இன்னும் சில வினாடிகள் கிடைத்திருந்தால் சாலையை முழுதாக தாண்டி
மகன் இருந்த பக்கம் அவள் வந்தும் இருப்பாள். ஆனால் வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு கார் அவளுக்கு அந்த அவகாசத்தை கொடுப்பதாக இல்லை. மனைவியின் கதறலில் திரும்பிய நிகிலன் நிலைமை உணர்ந்து மின்னலாய் விரைந்து அவளை பிடித்து இந்த பக்கம் இழுத்து தள்ளினான். ஆனால் வேக விதிகளின்படி சமமான எதிர்விசையாக அவன் சாலைக்குள் சென்றுவிட சுசிதாவுக்கு பதிலாக அந்த கார் நிகிலனின் மீது மோதிவிட்டு திடுமென அழுத்தப்பட்ட பிரேக்கினால் கிரீச்சிட்டு நின்றது. காரினால் மோதப்பட்டு விழுந்த நிகிலன் எழவில்லை. எங்கே எப்படிப்பட்ட அடிபட்டதோ அவன் அசையவும் இல்லை. அத்தோடு நிகிலன் விழுந்த இடத்தில் ரத்தம் பெருகி சுற்றிலும் பரவவும் மற்ற எல்லாம் மறந்து கணவனிடம் ஓடி சென்று அவன் அருகே மண்டியிட்டு விழுந்து அவன் முகத்தை தொட்டு தடவி, நிகில், என்னை பாருங்கள் என்று கதறினாள் சுசிதா. மனைவியின் கதறலில் தலை திருப்பி அரை குறையாக கண் திறந்து பார்த்த நிகிலன் லேசாக முறுவலிக்க முயன்றவாறே, விபுவுக்கு ஒன்றுமில்லை, பயப்படாதே என்றதோடு மறுபடியும் கண் மூடி தலை சரிந்தான். நிகிலனின் கண்கள் மூடி தலை சரியவும் சுசிதாவுக்கு ஒரு கணம் எல்லாம் இருட்டி போயிற்று. இனிமேல் உலகம் எப்படி நடக்கும்? இல்லை, அப்படி ஒன்றும் ஆகாது. நிகிலனுக்கு ஒன்றும் ஆகாது. முதலில் இருட்டையும் சோர்வையும் விலக்க முயன்றபடி நடுங்கும் கரங்களால் அவனை தொட்டு பார்த்தால் நாடி துடிப்பதும் துடிக்காததும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அக்கம் பக்கம் ஆட்கள் வருவது போல தெரியவும், டாக்டர், யாராவது ஒரு டாக்டரை கூப்பிடுங்களேன் ப்ளீஸ் என்று கதறலாக கெஞ்சினாள். சற்று நகருங்கள் மேடம் என்று யாரோ நிகிலனின் கையை பிடித்து பார்த்தார்கள். ஆபத்தான நிலைமைதான். இன்னமும் ரத்தம் நிறைய சேதமாகிக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு உடனே கூட்டி போக வேண்டும். ஆனால் நாம தூக்கி போவது நல்லதல்ல. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கள். என் காரில் முதலுதவி பெட்டி என்று அவர் கூறி முடிக்கும் முன், எங்கே இருக்கிறது என்று பரபரப்புடன் எழுந்தாள் சுசிதா. ஆனால் அதற்குள் முதலுதவி பெட்டியையே யாரோ கொண்டு வந்து கொடுக்க நிகிலனுக்கு அப்போதைக்கு தேவையானது செய்யப்பட்டது. தொடர்ந்து 2 தினங்கள் எங்கே எப்படி போயின என்று ஒன்றும் தெரியாத நிலை சுசிதாவுக்கு. சாப்பாடு, தூக்கம் என்பதெல்லாம் அவளுக்கு நினைவு கூட வரவில்லை. நிகிலனுக்கு இன்னமும் சுய நினைவு வரவில்லை என்பது மட்டும்தான் அவள் அறிந்த விஷயம். மற்றபடி அவள் சாப்பிட்டாளா, தூங்கினாளா என்று இப்போது கேட்டால் பதிலும் தெரியாதுதான். அந்த நிலை அவளுக்கு மட்டுமல்ல என்பது 3வது நாள் தெரிந்தது. என்னம்மா இது? நீங்கள் 2 பேரும் இப்படி உறக்கம் இல்லாமல் இங்கேயே கிடப்பதால் அது நம் நிக்கியை எந்த வகையில் பிழைக்க வைக்கும் என்று இப்படி பழி கிடக்கிறீர்கள்? இப்போது அவன் கூட நீங்களும் இந்த மருத்துவமனையிலேயே படுத்துக்கொள்ளப் போகிறீர்களா? டாக்டர்கள் நிக்கியை பிழைக்க வைக்க அவகாசம் கேட்கிறார்கள். அவ்வளவுதானே? அவன் பிழைப்பான், பிழைப்பான் என்று முதலில் நம்புங்கள் என்று அழுகையும் ஆத்திரமுமாக ஒரு குரல் உயர்ந்து கேட்டது. முதலாக சுசியின் காதுகளில் கேட்டது. பிழைப்பார், நிச்சயம் பிழைப்பார் தானே என்று கேட்ட தீனக்குரல் அவளதுதானா? தம்பி மனைவியை திரும்பி பார்த்த ரஞ்சனி துடித்த உதடுகளை கட்டுப்படுத்தி வேகமாக பதில் சொன்னாள். நிச்சயம், நிச்சயமாய். மற்றபடி இந்த மருத்துவமனையில் இத்தனை மருத்துவர்கள் இருப்பது நோய் என்று வந்தவர்களை பிழைக்க வைக்கத்தானே. அப்படி இல்லாமல் சப்பாத்தி சுட்டு போடுவதாக என்றா இருவரும் நினைத்தீர்கள்? வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் நாத்தனாரின் படபடத்த குரல் அவளுள்ளும் இருந்த கலக்கத்தை தான் காட்டியது. ஆனால் சுசியின் மூளையை லேசாக உசுப்பவும் செய்தது. இருவரும் இன்னும் யார்? பக்கத்தில் பார்த்தால் மீனலோசனி அப்படியே ஓய்ந்து கிடந்தாள். பெற்ற வயிறு, இந்த தாயின் மகன் அவளை காப்பாற்ற வந்து அடிபட்டு கிடக்கிறான். என்னவோ தனக்கு மட்டும்தான் வேதனை என்று இருந்து விட்டாளே. விபு உடம்பு சரியில்லாத போது இதே மாமியார் சாதம் அள்ளி வாயில் தந்தது நினைவு வந்தது. இப்படி கிடக்கிறாளே இந்த வயதில். மெல்ல அத்தை என்று கூப்பிடும் முன் குரல் உடைந்து அழுகை வந்தது. ஆனால் மருமகள் சற்று தெளிவதை கண்டதும் அருகில் வந்து, நாங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறாள். கொஞ்சம் எதையாவது அத்தையை குடிக்கவாவது வை சுசிம்மா என்று அவளிடம் ஒரு பொறுப்பை தந்தார் சுந்தரம். தீனமாக அவரை பார்த்தாள் சுசிதா. அவளது கண்ணில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்டு, நிச்சயமாக சொல்வதற்கு டாக்டர்கள் அவகாசம் கேட்கிறார்கள்.
உடைந்திருந்த எலும்புகளை சேர்த்தாயிற்று. செய்யக்கூடிய அனைத்தையும் செய்கிறார்கள். ரத்தம் நிறைய போய்விட்டதால் இந்த நிலைமையாம். ஆனால் நிலைமை மோசமாக போகாதிருப்பதே நல்ல அறிகுறி என்றும் சொல்கிறார்கள் என்ற சுந்தரம் ஒரு மூச்செடுத்து கொண்டு, எனக்கும் கவலைதான் அம்மா. ஆனால் நம்புவோம், நம்பி காத்திருப்போம். அதை விட்டு உண்ணாமல் கிடந்து நம் உடம்பையும் கெடுத்துக் கொள்வதால் என்ன பயன் சொல்லு? நம்மால் எந்த உதவியும் செய்ய முடியாததோடு நம்மாலும் தொல்லைதானே ஏற்படும் என்று மெதுவாக எடுத்துரைத்தார். இடித்துரைத்ததாகவும் சொல்லலாம். சொன்னதெல்லாம் அவளுக்கும் சேர்த்துதான். ஐசியூவின் பக்கமாக ஒரு தரம் கவலையோடு பார்த்துவிட்டு சுசிதா மாமியாரிடம் திரும்பினாள். மாமனாரோடு அவள் பேசத் தொடங்கியதுமே அங்குள்ள கேன்டீனுக்கு சென்றுவிட்ட குணசீலன் தம்பதி 2 கப் பாலோடு திரும்பி வந்தனர். மீனலோசனையை அதற்குள் சுசிதா தயார்படுத்தி வைத்திருக்கவே அவளை கொஞ்சம் பாலை குடிக்க வைத்துவிட்டு ஐசியு கண்ணாடி வழியே நிகழனை ஒரு தரம் எட்டி பார்த்துவிட்டு வந்து சுசிதாவும் கப்பை கையில் எடுத்தாள். ஆனால் வீட்டுக்கு போய் சற்று ஓய்வெடுத்து கொண்டு வருமாறு கூறிய போது ஒத்துக்கொள்ள மறுத்தாள். நிக்கி கண்ணை திறக்கிற போது, நான் இங்கே இருக்க வேண்டுமாமா என்று முடித்து விட்டாள். நிகிலன் பிழைப்பான் என்கிற உறுதி இல்லாமல் அங்கிருந்து கிளம்ப அவளுக்கு மனம் இல்லை என்று புரிந்து அதற்கு மேல் யாரும் அவளை வற்புறுத்தவில்லை. சற்று பொறுத்து வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்ற ரஞ்சனி சுசிதாவை விசித்திரமாக பார்த்தாள். அவளாக எதையும் கேளாமலே இருக்கவும், விபு எங்கள் வீட்டில்தான் இருக்கிறான், இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடிக் கொண்டு பத்திரமாக இருக்கிறான் என்றாள் ரஞ்சனி தானாகவே. அப்படியா என்பது போல பார்த்துவிட்டு மறுபடியும் ஐசியூவின் கதவின் பக்கம் பார்வையை திருப்பினாள் சுசிதா. அழுது கொண்டே வந்த மனைவியை தட்டி கொடுத்து சமாதானம் செய்தார் குணசீலன். நல்லபடியாக சமாளிக்கிறாய் என்று பார்த்தேன், என்னம்மா திடீரென்று நீ கூட இப்படி என்று பரிவோடு வினவினார். கண்ணை துடைத்து கொண்டே, அதில்லை, பிள்ளைக்காக திருமணம் என்றார்கள். விபுவின் நினைவு கூட இப்போது அவளுக்கு இல்லையே. இது தெரியாமலே தம்பிக்கு என்னமும் ஆகி என்றவள் மீண்டும் விசும்பினாள். அது போல நினைக்க கூட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இப்போது வீட்டில் செய்ய வேண்டியது பற்றி யோசி. நாமும் சீக்கிரமாக திரும்பி வந்து மாமாவை ஓய்வெடுக்க செய்ய வேண்டும், அல்லது அவரது உடல்நிலை கெட்டுவிடுமே என்று குணசீலன் கூறவும் ரஞ்சனியின் மனமும் துக்கத்தை மீறி ஓரளவுக்கு அப்போதைக்கு செய்ய வேண்டியதில் திரும்பியது. காத்து கிடந்தவர்களை அதிகம் சோதிக்காமல் நிகிலன் பிழைத்து விடுவான் என்ற மருத்துவர்கள் நல்ல வார்த்தை சொன்னார்கள். நோயாளிக்கு நினைவு திரும்புகிற அறிகுறி தெரிகிறது. யாராவது ஓரிருவர் உள்ளே வந்து பார்க்கலாம், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையோடு உள்ளே அழைத்தார்கள். மருமகளோடு எழுந்த மீனலோசனி இறுக்கத்துடன் ஐசியு வாயிலிலேயே நின்றுவிட மற்றவர்கள் நிகிலனின் படுக்கையின் பக்கம் சென்றார்கள். இமைகளுக்கு அடியில் கண்மணிகள் அசைவது தெரிய சுசிதாவை முன்புறம் இழுத்து நிறுத்தினாள் ரஞ்சனி. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சிரமத்துடன் நிகிலன் கண் விழித்தான். விழித்தவனின் பார்வை லேசாக சுழன்று சுசிதாவின் முகத்தில் வந்து நிலைக்கவும் அவசரமாக குனிந்து, என்னப்பா, என்ன என்ன செய்கிறது என்று பதட்டத்துடன் கேட்டாள் அவள். விபுவுக்கு ஒன்றுமில்லை, பயப்படாதே என்று சிரமத்துடன் கூறியவனின் கண்கள் மீண்டும் மூடிக்கொண்டன. கைகளால் மாயை பொத்திக் கொண்டு ஓசையற்று அழுதாள் அவள். நாடி பிடித்து இமைகளை விரித்து பார்த்துவிட்டு, இது வெறும் உறக்கம் என்றார்கள் மருத்துவர்கள். போதை, குடி போன்ற கெட்ட பழக்கங்களால் சீரழிக்கப்படாத ஆரோக்கியமான உடம்பு, இளமை இரண்டும் இருக்கவே பின்னடைவு இன்றே நிகழனின் உடல்நிலை சீராக குணமடையலாயிற்று. கண் விழித்த 3ஆம் நாளே ஐசியூவில் இருந்து தனியறைக்கு வந்துவிட்டான். மற்றவர்கள் வீட்டுக்கு வந்து போகையில் சுசிதா மட்டும் மருத்துவமனையிலேயே தங்கினாள். நிகிலன் பிழைத்து விடுவான் என்றதும் வீட்டுக்கு வந்து துணிகளை எடுத்து போனதோடு சரி. மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிக்கு துணையாக இருப்பவர் செய்யும் கடமைகள்தான் மருந்து, ஆகாரம் தருவது போன்றவை. ஆனால் தூக்கமும் விழிப்புமாக 2 தினங்கள் கிடந்தவன் 3ஆம் நாள் அவளை அழைத்து, இதெல்லாம் நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயமில்லை சுசி,
பரிதாபப்பட்டும் செய்ய வேண்டாம். மருத்துவமனையிலேயே பார்த்து கொள்வார்கள். எனவே லீவு போட வேண்டிய அவசியம் இல்லாமல் நீ வேலைக்கே போய் வரலாமே என்று கூறினான். ஒரு கணம் அசையாமல் நின்றவள் விழி உயர்த்தி பார்த்து, நான் இங்கே இருப்பது பிடிக்கவில்லையா என்று கட்டுப்படுத்திய குரலில் கேட்டாள் சுசிதா. அப்படி இல்லை என்றான் அவன் அவசரமாக. நீ இப்போதுதானே வேலையில் சேர்ந்தாய். அதற்குள் அதிக விடுமுறை எடுப்பது பிரச்சனையாக கூடுமே என்பதால் உனக்கு எதற்கு வீண் கஷ்டம்? அத்தோடு விபுவையும் பிரிந்து இருக்க வேண்டியதாக. இதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்வோமே என்று அவள் முடித்துவிட அதற்கு மேல் அவனும் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இருவர் முகத்திலும் யோசனை இருந்ததை அடுத்தவர் அறியாமல் இல்லை. ஒரு நாள் சரவணன் வந்தான். அன்று என்ன ஆயிற்று என்று நிகிலன் கேட்க அவன் நண்பன் பதில் சொன்னான். எல்லாம் திட்டப்படி செய்தாயிற்று. ஆனால் திடுமென சிஸ்டர் வர அவர்களை காப்பாற்றுகிறேன் பேர் வழி என்று நீ அடிபட்டு விழ சற்று நேரம் எனக்குத்தான் கதி கலங்கி போயிற்றப்பா. இது போல நிறைய பார்த்து பழக்கப்பட்டு போனதாலோ என்னவோ உன் போலீஸ் நண்பர், துப்பறியும் நிறுவனத்தார் எல்லாரும் அவரவர் வேலையிலேயே குறியாக திடமாக நின்று விட்டார்கள். உன்னிடம் ஓடி வர இருந்த எண்ணை நிறுத்தி அங்கே டாக்டர் இருப்பதாக தெரிகிறது, பார்த்து கொள்வார்கள். நம் நிகிலன் விரும்பியபடி இங்கே வேலையை பார்ப்போம் என்று உனக்கு தேவையானதை செய்ய ஓர் ஆளை மட்டும் அனுப்பிவிட்டு நாம் திட்டமிட்டபடி எல்லாம் செய்தார்கள். போலீஸை கண்டதும் தங்கராசு ஏற்பாடு செய்த அடியாட்கள் பறந்து விட்டார்கள். லஞ்சம் கொடுத்து சாதிக்கலாம் என்று அவன் நினைத்தான் போல. ஆனால் அதையே சாக்காக வைத்து கண்ணபிரான் சார் ஓங்கி ஒன்று வைக்கவும் ஆள் ரொம்பவும் செல்ல பிள்ளையாக வளர்ந்திருப்பானோ என்னவோ ஒரேடியாக மிரண்டு போனான். சொன்னதெல்லாம் எழுதி தந்தான். கேட்டால் வெற்று ஸ்டாம்ப் பேப்பரில் கூட கையெழுத்து போட்டு தந்திருப்பான் போல. அவ்வளவு நடுக்கம். சிஸ்டர் குடும்பத்தில் யாருக்கு என்ன என்றாலும் முதலில் பிடிக்கப் போவது அவனைத்தான் என்றதும் ஆள் அழுது கொண்டே கும்பிட்டான். எப்படியோ ஒரு வழியாக அந்த விஷயம் நல்லபடியாக முடிந்தது. தங்கராசுவால் இனி உங்களுக்கு பிரச்சனையே வராது என்று நீளமாக முழுதும் சொல்லி முடித்தான் சரவணன். காஃபியை கப்பில் ஊற்றி அவன் முன்னே கொண்டு வந்து வைத்துவிட்டு, எடுத்து கொள்ளுங்கள் என்று உபசரித்துவிட்டு, நீங்கள் எல்லோருமாக இவ்வளவு செய்திருக்கிறீர்கள். ஒன்றும் தெரியாமல் குறுக்கே வந்து நிகிலன் உயிருக்கே ஆபத்தை கொண்டு வந்து விட்டேனே என்றாள் சுசிதா வருத்தத்துடன். நீ கொண்டு வரவில்லை, நடந்தது நானே இழுத்து கொண்டதுதான். உன்னிடம் சொன்னால் விபுவுக்காக பயந்து அனாவசியமாக கலங்குவாயே. பிரச்சனையை தீர்த்துவிட்டு அப்புறமாக சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்தேன். அது வேறு விதமாக இடித்து விட்டது என்றான் நிகிலன். பரவாயில்லை, அதுவும் நல்லதுதான். இனிமேல் நல்லது கெட்டது எதுவானாலும் சிஸ்டருக்கு தெரியாமல் விரல் அசைக்க உனக்கு தைரியம் வருமா? கை கிடைத்த குடுமையை பிடித்த பிடி விட்டு விடாதீர்கள் சிஸ்டர் என்று சரவணன் கேலியாக கூற எல்லோருக்குமே சிரிப்பு வந்தது. சிரிப்பொலியை கேட்டபடியே வந்த மருத்துவரும் மறுநாள் வீட்டுக்கு போகலாம் என்ற நல்ல செய்தியை சொன்னார். வீட்டுக்கு போனதும் விரைவிலேயே தில்லை நாயகம் வந்தார். முன்பு அலுவலகத்தில் கூட அவளை பாராதவர் இப்போது வீட்டுக்கே வந்திருந்தார். நிகிலனை ஓய்வாக படுத்திருக்க சொல்லிவிட்டு சுசியிடம் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தார் அவர். உன்னை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுக்கிறான். இன்னமும் அந்த தப்பையே நினைத்து கொண்டு இருவர் வாழ்வையும் கெடுப்பாயாமா என்று அவர் சற்று கடுமையாக கேட்கவும் அவளுக்கு முகம் வாடி போயிற்று. இன்னும் கூட அவளுக்கு தெரியும். ஆனால் அவனது யோசனையும் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாதிருப்பதும் கூட தெரியுமே. அப்படி இருக்க சமாளித்து கொண்டு, அப்படி இல்லையே அங்கிள், அவர் கூடவே இருந்து எல்லாம் செய்கிறேனே என்றாள் அவள். அவளை கூர்ந்து நோக்கிவிட்டு, உன் பெற்றோர் மரணத்தையும் நிகிலனையும் சேர்த்து எண்ணி இன்னுமமா குழம்பிக் கொண்டிருக்கிறாய் சுசிமா என்று வெளிப்படையாக கேட்டார் அவர். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. இதுதானா அவள் இன்னமும் யோசிப்பதன் காரணம்? இதுவேதானா? கடவுளே! நிகிலன் அவனது உயிரையும் திருமணமாக மதித்து அவளை நிகிலன் அவனது உயிரையும் திருணமாக மதித்து அவளை காப்பாற்றியது சுசிதாவுக்கு தெரியும். தெரிந்தது அது மட்டுமல்ல, அடிபட்டு விழுந்து உடம்பெல்லாம் ரத்தம் வழிய உணர்வு மயங்கிக் கொண்டிருந்த அந்த நிலையிலும் மகனுக்காக அவள் அஞ்சி வருந்த கூடாது என்பதற்காக மகனுக்கு ஒன்றுமில்லை, பயப்பட வேண்டாம் என்று அதை மட்டும்தான் சொன்னான். அதே போல 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு உணர்வு திரும்புகிற அந்த நேரத்திலும்
அவளது வருத்தம் போக்குவதுதான் அவனுக்கு முதன்மையாக இருந்தது. இதற்கு மேலும் கணவனின் அன்பு புரியவில்லை என்றால் அவள் வெறும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். அவள் இட்ட நிபந்தனை மீறுவதாக இல்லை என்ற போதே நல்லபடியாக குடும்பம் நடத்தும் ஆசை உண்டுதான் என்றும் ஒத்துக்கொண்டிருக்கிறான். சம்மதமாய் அவளது ஒரு சொல்தான் தேவை. ஆனால் இன்னதென்று சொல்ல முடியாத கலக்கமும் இவளுக்கு இருந்தது. அந்த ஆனாலின் காரணத்தை தில்லை நாயகம் பிட்டு வைத்த போதுதான் அவளே அதை சரிவர புரிந்து கொண்டாள் எனலாம். சுசிதா திகைத்து நோக்கவும், பாரம்மா, அப்போது நடந்தது தெரிந்து தங்களுக்காக நடந்தது என்று அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருந்தால் இந்த குழப்பத்துக்கு ஓரளவு காரணம் இருப்பதாக ஒத்துக்கொள்ளலாம். ஒரு விபத்தாக விதியால் நடந்ததற்கு நிகிலன் எப்படி பொறுப்பாளியாக முடியும் என்று அவர் சொல்கையில் குறுக்கிட்டு, என்னுடைய பிழையையும் நான் மறுக்கவில்லையே அங்கிள், நானும் பொறுப்புதான் என்றாள் பெண். ஆனால் சுசியின் பேரில் பொறுமை இழந்து பெரியவர் குறுக்கிட்டார். அவர்களது இறப்புக்கு உங்கள் இருவரில் யாருடைய செய்கையுமே காரணம் இல்லை என்பதைத்தான் நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றார் சற்று அழுத்தமான குரலில். ஆனால் எனக்கு நன்றாக யோசித்து பதில் சொல்லு. உன் தந்தையை காப்பாற்றுவதற்காக நீ இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் ஈடுபடப் போகிறாய் என்று ஒரு சின்ன சந்தேகமாவது உன் பெற்றோருக்கு ஏற்பட்டிருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா? இல்லை, வாய்ப்பே இல்லை. அவர்கள் கோயிலுக்கு போய் பூஜையை முடித்துவிட்டு திரும்பும் வரை நாங்கள் சிநேகிதர்கள் சேர்ந்து சுற்றப் போவதாகத்தான் சொல்லியிருந்தேன். யார் யார் போகிறோம் என்று கூட சொல்லாததால் நட்பு வட்டத்தில் ஓரிருவரை பார்த்திருந்தால் கூட சந்தேகப்பட வாய்ப்பில்லை. சந்தேகப்பட்டிருக்கவும் மாட்டார்கள். என் மேல் அவ்வளவு நம்பிக்கை என்றவளுக்கு அடக்க முடியாமல் அழுகை வந்தது. அவர்களை போய் ஏமாற்றினாளே, பிறகு அழலாம் என்ற கடுமையில் அவளது அழுகை நின்றது. அங்கிள் என்று விழித்தாள் அவள். ஆமாம், இப்போது அழுவதை விட முக்கியமானது அவர்களுக்கு நடந்தது விபத்து என்பது குறித்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதுதான். அப்படி இருக்க இந்த மாதிரி வந்த சொத்தை அனுபவிக்க கூடாது என்று அவர்கள் உயிரை விட்டதாக நீ எப்படி சொல்லலாம்? அத்தோடு அந்த 10 லட்சத்தில் அவர்களது சொத்து மதிப்பு முழுவதும் அடங்கிவிடுமா? அப்படி ஒரு காரணத்துக்காக அவர்கள் இருவரும் உயிரை விட்டதாக சொல்வது மூளையற்ற முழு பைத்தியக்காரத்தனமாக தெரியவில்லை? எப்போதும் கனிவாக பேசும் தில்லை நாயகத்தின் இந்த கடுமையான பேச்சு 2 மடங்கு வலுவுடன் ஓங்கி அரைந்து அவளை எழுப்பியது. அது மட்டுமல்லாமல் தங்கள் உயிராக நினைத்திருந்த உன் எதிர்காலத்துக்காக எந்த ஏற்பாடும் செய்யாமல் உயிரை விடுவதற்கு அவர்கள் என்ன பொறுப்பற்ற அறிவுகெட்ட முட்டாள்களா? அங்கிள், பிளீஸ், அப்பா அம்மாவை அப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்று தவிப்புடன் கேட்டுக்கொண்டாள் பெண். நீ நினைக்கலாம், நான் சொல்லக்கூடாதா? நான் ஒன்றும் என்று வேகத்துடன் தொடங்கிய சுசிதா சட்டென அடங்கினாள். அருவருப்பினால் பெற்றவர்கள் போய்விட்டதாகவே அவள் எண்ணினாள்தான். ஆனால் அவர்களது உள் உணர்வில் ஏதோ தோன்றி ஒரே ஒரு வினாடி உயிர் பற்றை விட எண்ணியிருந்தாலும் அந்த வினாடியிலும் அவளை மறக்கிறவர்கள் அல்லவே அவளை பெற்றவர்கள். அவளது கற்பனை சரியென்றால் அவளுக்காகவே உயிரோடு அல்லவா இருந்திருப்பார்கள்? சுசிதாவின் முகத்தில் குழப்பம் தெரியவும் தில்லை நாயகத்தின் குரலும் கனிந்தது. தப்புமா, எல்லாமே நாம் பார்க்கிற விதத்தில்தான் இருக்கிறது. உயிரை விடுவதும் வைத்துக் கொள்வதும் நம் கையில் இல்லை. என்னவென்று உணரக்கூட அவகாசம் இல்லாத உடனடி மரணம் உன் பெற்றோருடையது என்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அப்படிப்பட்ட மரணத்துக்கு உன் விருப்பப்படி ஒரு காரணம் கற்பித்து கொண்டு நீயும் வாடி பிறரையும் வாட வைத்து நியாயமாமா? அதைவிட மீண்டும் கேட்கிறேன், சொல்லு. உன் வருத்தமும் வாடலும் உன் பெற்றோருக்குமே சம்மதமாக இருக்குமா? வாழ்ந்த போதெல்லாம் அவர்களது ஒரே குறிக்கோளே நீ மகிழ்ச்சியோடு இருப்பதுதானே? யோசிக்க அவகாசம் கொடுத்தவர் போல சில வினாடி பேசாதிருந்துவிட்டு மீண்டும் தொடங்கினார். நிகிலனுக்கு நேர்ந்த விபத்து பற்றி ராமநாதன் தகவல் கொடுத்து வந்தேன். ஆனால் ராமநாதனிடம் சொல்ல சொன்னது குணசீலன். நான் வருவது தெரிந்து கணவனும் மனைவியுமாக வந்து என்னை சந்தித்து பேசினார்கள். பிரிந்து வாழ்ந்த அவர்களை சேர்த்து வைத்தது நீதானாமே? குணசீலனிடம் உயிர் பற்றி அழகாக சொன்னாயாமே? சொல்வதெல்லாம் நமக்கும் நடக்கலாம் தானே? இந்த விபத்தில் நிகிலனுக்கு உயிர் போயிருந்தால்? ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள் அங்கிள், என்னால் தாங்க முடியாது என்று பதறினாள் சுசிதா.
சொல்வதே தாங்க முடியவில்லை என்கிறாய். அப்படியானால் உனக்கும் அன்புதானே? மேலும் அது போலவே நிகிலனுக்கு நடந்திருக்கவும் கூடும் தானே? நடந்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் அது உனக்கு எப்படிப்பட்ட சித்திரவதையாகி போயிருக்கும்? தப்புக்கு தண்டனை உண்டுதான். ஆனால் எப்படிப்பட்ட தண்டனை காலமும் ஒரு நாள் முடிய வேண்டும் அல்லவா? யோசி. 2 பேருமே நிறைய அனுபவித்து விட்டீர்களே, இது போதும் தானே? நீர் திரையிட்ட விழிகளை உயர்த்தி நோக்கி, ஆமாம் அங்கிள் என்று தலையாட்டினாள் அவள். புன்னகை விரிய, ஆனால் இன்னமும் வேலையை விடுவதாக சொல்ல காணோமே என்று விடாமல் கேட்டார் பெரியவர். விட்டு விடுகிறேன் அங்கிள் என்றாள் அவள். அந்த வேலை மிகுதியாக தேவைப்படுகிற பெண்கள் இருப்பதாக சொன்னீர்களே, அவர்களில் யாருக்காவது வேலையை கொடுக்க சொல்லுங்கள் அங்கிள். எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு தில்லை நாயகம் கிளம்பிவிட்டார். அன்று வரை நெஞ்சை அழுத்தி கொண்டிருந்த சுமை ஒன்று இறங்கிவிட்டது போன்ற உணர்வு சுசிக்கு. ஆனால் தில்லை நாயகத்தின் வேறு சில வார்த்தைகள் பசையிட்டாற்போல அவளது மனதில் ஒட்டி கொண்டன. எல்லாமே நாம் பார்க்கிற விதத்தில்தான் இருக்கிறது என்றாரே, அப்படியானால் அவளது இன்னொரு பார்வையும் தவறாக இருக்குமா? வீட்டுக்கு வந்த பிறகு பழைய வழக்கம் தொடர இரவில் தூங்கும் முன் விபுவை எட்டி பார்த்துவிட்டே நிகிலன் தன் அறைக்கு செல்லலானான். ஆனால் முன்போல் அன்றி சுசிதா கணவன் பின்னோடு சென்று நிகிலன் அறையில் அவனுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறதா என்று சரி பார்த்துவிட்டு திரும்புவது வழக்கமாகிக் கொண்டிருந்தது. மருத்துவமனையில் பழகிவிட்டதாலோ என்னவோ அவள் வந்து முதலில் மருந்து மாத்திரைகளும் தண்ணீரும் எடுத்து கொடுப்பதற்காக அவனும் காத்திருப்பான். மாத்திரை கொடுத்து அதை அவன் உட்கொண்ட பிறகு எக்காரணம் கொண்டும் தரையில் படுக்க கூடாது என்று வற்புறுத்தி அவன் கட்டிலில் படுத்து கொண்ட பிறகு சுசிதாவும் தன் அறைக்கு திரும்புவாள். மாத்திரைகள் முடிந்த பிறகும் அவன் அறைக்கு சென்று ஏதேனும் தேவைப்படுகிறதா என்று பார்த்துவிட்டே திரும்பி வந்து கொண்டிருந்தாள் அவள். அன்றும் அதுபோல அவனது கட்டிலில் தலையணை விரிப்புகளை சரி செய்தவள் சற்று தயங்கி நின்றாள். சுசி என்றவனின் முகத்திலும் கேள்வியை விட எதிர்பார்ப்பே இருந்தது. யோசனையோடு அவனை பார்த்து, நாம் சற்று பேச வேண்டும் என்று நினைத்தேன், உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் என்ற வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தி கேள்வியாக அவனை பார்த்தாள் மனைவி. லேசாக சிரித்தான் நிகிலன். என்ன, நீ பேச வேண்டும் என்ற பிறகு என் பக்கம் வருவதற்கு தூக்கத்துக்கு ஏதுமா தைரியம் என்றவன் அவள் முகத்திலும் புன்னகையின் கீற்று ஒன்று தோன்றி மறையவும் தொடர்ந்து, என்ன பேச வேண்டும் சொல்லு என்று கேட்டான். அப்போதும் அவளுக்கு தயக்கம்தான். அவள் விரும்பிய பதில் அல்லாமல் வேறு ஏதாவது சொன்னான் என்றால் அப்புறம் என்ன செய்வது? அதை சிந்திக்க அவளால் முடியவும் இல்லை, மனமும் இல்லை. ஆனால் தில்லை நாயகம் அங்கிள் சொன்னது போல எந்த ஒரு தண்டனையும் முடிந்துதான் ஆக வேண்டும். இது தண்டனை காலம் முடிந்து சுகப்படுகிற நேரம். எல்லாம் சரியாகத்தான் நடக்கும். சுசி, ஒரு பெரிய மூச்சை உள் இழுத்து கொண்டு சுசிதா கேட்டாள். நன்றாக யோசித்து சொல்லுங்கள். முதலில் என்னை பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோன்றியது? சற்றும் யோசியாமல், அழகான பூ, அன்றலர்ந்த பூ மாதிரி என்ன அழகு என்று நினைத்தேன் என்றான் அவன். அவள் பேசாமல் பார்த்து கொண்டு நிற்கவும், பளீர் என்று இருந்த அந்த அழகுக்கு ஏற்றவாறு உன் பேச்சில் புத்திசாலித்தனத்தை எதிர்பார்த்த போதுதான் நீ அவமதிப்பாக பேசினாய். முள் உள்ள பூவாக உன்னை நினைத்து அந்த முள்ளை ஒடிக்க வேண்டும் என்று. அந்த வயதில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நிறைய பணத்துடன் எனக்கு நினைத்ததை சாதித்து பழக்கமா? சாரி என்றான் குரலில் வருத்தத்துடன். ஏன் அப்படி பேசினேன் என்ற போது அவளது குரலிலும் வருத்தம் இருந்தது. என்னவோ உங்களை பார்த்தபோது புரியாத ஒரு குழப்பம். என் அழகான உலகத்தில் எதையோ தலை கீழாக மாற்றப் போகிறீர்கள் போல ஒரு பயமும் படபடப்பும். அது வேறு மாதிரி படபடப்பு என்று இப்போது தெரிகிறது. ஆனால் அப்போது ஏதோ அபாய அறிவிப்பாகவே தோன்றியது. அதற்கு சரியாக அப்பாவும் உங்களை பார்த்து பயப்பட்டது போல தோன்றவும், உங்களை அங்கிருந்து விரட்டிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணி அப்படி கண்டபடி பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஒருவேளை நான் அப்படி பேசாமல் இருந்திருந்தால், கேலி கிண்டலாக பேசியிருந்தால், மோதல் அப்புறம் கதைகளில் வருகிற மாதிரி நமக்குள் என்று ஆவலாக அவனை பார்த்தாள் சுசிதா.
அவளை கூர்ந்து பார்த்துவிட்டு, உன்னிடம் பொய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை சுசி என்று நிகிலன் அமைதியாக கூறவும் அவள் முகம் சட்டென வாடி கூம்பியது. அவளுக்கு அதிகப்படி ஆசைதான் போலும். உதட்டை கடித்து கொண்டு அவள் நிற்கையில், அப்போது உன்னை மிகவும் சின்ன பெண்ணாகத்தான் நினைத்தேன். ஒரு சின்ன பெண்ணுக்கு இவ்வளவு துடுக்கா என்பதுதான் பெரிதாக தெரிந்தது. ஆனால் உன் முகம் மறக்கவில்லை. அந்த கோபமும் கொதிப்பும் அதை தேள் கொடுக்காகத்தான் முதலிலும் தொடர்ந்த 3 ஆண்டுகளும் கூட நினைத்தேன். ஆனால் பிறகு அதுவே வேறு மாதிரி புரிந்தது. பிராயச்சித்தம் என்று ஓடி வந்தேனே, அன்றைய ஒரு பார்வையில் இனி உன்னை விட முடியாது என்று எனக்கு புரிந்து போயிற்று. அப்போதுதான் இந்த மாதிரி யாரையும் அடக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது இல்லையே என்பது மனதில் பட்டது. அதிலும் அத்தானை பற்றிய உண்மையை அறிந்து திரும்பினேன் பார். அன்றுதான் இனி என் உயிர் சக்தியே நீதான், நீ இன்றி நான் ஒன்றுமே இல்லை என்று தெரிந்து கொண்டேன் என்று நிறுத்தி மனைவியை பார்த்தான் அவன். லேசாக முறுவலித்து, என்ன இப்போது உன்னை பற்றி சொல்வது இலகுவாக இருக்குமா என்று மென்மையாக கேட்டான். ஆம் என்பது போல தலையசைத்துவிட்டு அவள் சொன்னாள், முதலிலேயே எனக்கு பாதிப்புதான் என்று நினைக்கிறேன். வெறுப்புக்கும் விருப்புக்கும் இடையில் இருப்பது மெல்லிய கோடுதான் என்று படித்திருக்கிறேன். ஆனால் அப்போது புரிந்து கொள்ள தெரியவில்லை. பிறகு நீங்கள் தரையில் படுத்தது, சரியாக உண்ணாதது எல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் அப்போதும் உண்மை காரணத்தை யோசிக்கவே இல்லை. வரவேற்பன்று, அப்புறம் அண்ணி வீட்டு விருந்தின் போது அந்த ஏக்கங்களை கூட எரிச்சலாக மாற்றியதோடு இருந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு என் பெற்றோரின் மரணத்தை உங்களோடு இறுக்கி முடிச்சு போட்டு புத்தியை மழுங்கடித்து அங்கிள் சொன்னது போல நானும் வாடி உங்களையும் வாட்டிவிட்டேன். கடைசியாக பெரிய அடி விழுந்து அந்த அதிர்ச்சியல்லவா உண்மையை எனக்கு புரிய வைத்திருக்கிறது என்று வருத்தத்துடன் கூறும்போதே மருத்துவமனை நினைவில் உடல் சிலிர்த்தது அவளுக்கு. ஓரொரு சமயம் என் மனம் இளகினாலும் தீ கங்கு சூழடிப்பது எப்படி சாத்தியம் என்று எனக்குள்ளேயே வாதிட்டு பழக்க நிலைக்கே போய்விடுவேன். ஆனால் இரத்தத்தை ஊற்றி அணைக்கும் போது சூடு எப்படி நிலைக்கும்? பாதி உயிரை விட்டல்லவா எனக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள். எனக்காக உயிரை விட துணிந்ததில் உங்கள் அன்பும், நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்ததில் என் மனமும் அப்போதுதானே முழுசாக புரிந்தது. இந்த இரண்டும் புரிவதற்கு உங்களை எவ்வளவு கஷ்டப்பட வைத்து விட்டேன் என்றாள் கண்ணீர் மல்க. தானாக அவள் புறம் சென்ற கைகளை கட்டுப்படுத்தி கொண்டு, நான் உன்னை வருந்த வைத்ததை விடவா? நம்முள் தோன்றியது உயிர் பொறி என்று தெரியாமல் இருவருமேதான் அடுத்தவரை வருத்தப்படுத்தி இருக்கிறோம் என்று ஆழ்ந்த குரலில் கூறியவன் தொடர்ந்து, ஆனால் இதற்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கிறது என்றான் மெதுவாக. என்ன அது? பழக்கமானதுதான் பிராயச்சித்தம். இருவருமே ஒருவருக்கு ஒருவர் ஏதேனும் பிராயச்சித்தம் செய்து அடுத்தவரை வருத்தியதை ஈடு செய்து விடலாம் என்றான் சாதுவாக. சீரியஸான மனநிலையை மாற்ற எண்ணுகிறான் என்பது அவனது குரலில் புரிந்தது. அதுவும் சரிதானே. நெஞ்சு கூட்டுக்குள் அடைபட்டு குழப்பி அடித்து கொண்டிருந்த அத்தனையையும் ஒளிவு மறைவின்றி கொட்டியாயிற்று. பலுவும் மறைந்து விட்டது. இனி என்ன? உல்லாசம்தானே? ஆவலாக நோக்கி, எப்படியோ என்று கேட்டாள் அவள். கோடு கிழித்தவளை கேட்கிறாய். சொன்னால் அடிக்க வருவாயோ என்ற பயம் என்றான் அவன் பயந்தவன் போல. சிட்டுக்குருவியாய் தலை சரித்து நோக்கி, சொன்னால் தானே அடி, சரி எழுதி கொடுங்கள் என்றாள் மனைவி. நான் மட்டுமா? நீயும் தானே பிராயச்சித்தம் செய்கிறவள், நீயும் எழுது. என்னவென்று அதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். தப்பாக எழுதிவிட்டால்? ஒத்த மனம் இருந்தால் தப்பாக எப்படி எழுதுவாயாம்? ஓ, அப்படியொன்று இருக்கிறதோ என்று விழி விரித்து அவனை பார்த்தாள் அவள். அவன் முறுவலிக்கவும் அவனது மேஜைக்கு சென்று 2 காகிதங்களையும் பால் பேனாக்களையும் சுசிதா எடுத்து வந்தாள். இந்தாருங்கள், எழுதுங்கள் என்று கொடுத்தாள். சுசி, பிராயச்சித்தம் பற்றி சொன்னவர் நீங்கள், அப்புறம் என்ன தயக்கம்? ரொம்ப தைரியமாக சொல்கிறாய். தைரியத்துக்கு என்ன? நீங்கள் தான் முதலிலேயே குறிப்பு கொடுத்து விட்டீர்களே. உடனே புரிந்து, ஓ, அது ஒன்று இருக்கிறதோ என்று கேட்டு சிரித்தான் அவன். இருவரும் எழுதியது ஒன்றேதான்,
விபுவுக்கு தங்கை அல்லது தம்பி. கண்ணில் சிரிப்புடன் கோடு கிழித்தவளில் கண்ட குறிப்பா? ஆனால் தம்பி தங்கை என்று விட்டு அங்கேயே நின்றால் எப்படி என்று கேட்டு ஆவலாக கைகளை விரித்து அவளை நெருங்கினான் நிகிலன். கன்னம் சிவக்க கணவனின் அணைப்பில் வாகாக பொருந்திக் கொண்டாள் மனைவி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.